அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, யார் யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்லையும் சரி, கிராமப்புற வங்கிகள்லையும் சரி, இல்லை நீங்கள் எந்த வங்கிகளில் வைத்திருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஒரு அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. இந்த நகைக்கடனை தள்ளுபடி செய்வதற்காக தள்ளுபடி வாங்குவதற்காக தகுதியுள்ள நபர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் யார் யார் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமோ அதற்கான விளக்கமோ தெளிவாகவே சொல்ல போகிறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட தமிழக அரசு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த 6000 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யார், ஏழை எளிய மக்கள் யார் யார், இதை பற்றின தெளிவான வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க சரிங்களா. வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்பாகவே நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வர ஸ்கீம் வீடியோஸ் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ள நபர்கள் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார், இதற்கான பெயர் பட்டியலும் தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்காங்க. யார் யார் நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கான தகுதி உள்ளவங்க அவங்க பெயர் பட்டியலும், தகுதி இல்லாதவங்க பெயர் பட்டியலுமே ஆன்லைன்லேயே வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார், அதற்கான காரணமோ அதற்கான விளக்கத்தையும் பார்த்துடுவோம் சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. என்னென்னா அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றதையும் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்ததா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 சவரனுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் இல்லை, தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு 41 கிராம் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. 5 சவரன் இருந்தாலும் 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க.
குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2021க்கு அப்புறம் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கி அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அடுத்ததாக நகைக்கடன் தொகையை முழுமையாக நீங்கள் செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்தியோஜனா, அன்ன குடும்ப அட்டைகளுக்குமே இந்த தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நகைகளே இல்லாமல் நகைக்கடன் பெயர் சொல்லி ஏட்டளவில் வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போலி நகை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆதார் அட்டையில் சரிங்களா, தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்தோட உங்களுடைய ஆதார் அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா, வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் சரிங்களா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.